வரலாறு காணாத வகையில் புதிய உச்சம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 67,400 ரூபாய்க்கு விற்பனை. சமூகத்தில் நம்பிக்கை, நல்லிணக்கம் மற்றும் கருணையின் உணர்வு ரமலான் திருநாளில் பெருகட்டும். இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் வலியுறுத்தல். கோடை வெயிலால் தவிக்கும் பறவைகளுக்கு நீரும் உணவும் கொடையளிப்போம். பறவைகளுக்கு உணவு, குடிநீர் வழங்கும் புகைப்படத்தை பகிர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி. தியாகராஜர் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாரூரில் ஏப்ரல் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. ஆழி தேரோட்டம் நடைபெறுவதையொட்டி ஏப்ரல் 7இல் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மோகனச்சந்திரன் உத்தரவு. ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட 6 இடங்களில் நேற்று 100 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சேலத்தில் 102.2 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை மையம் தகவல். கடலூர் திட்டக்குடி அருகே விசிக மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வத்திற்கு சொந்தமான இடத்தில் கள்ள நோட்டு அச்சிடப்பட்டதாக புகார். 80,000 மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் பறிமுதல். தப்பியோடிய கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% வரை கட்டணம் அதிகரிப்பு. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது புதிய கட்டணம். வெற்றி பாதைக்கு திரும்புமா மும்பை இந்தியன்ஸ் அணி? இன்று பலம் வாய்ந்த கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ரமலான் பண்டிகையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு. நாடு முழுவதும் கருப்பு பட்டை அணிந்து தொழுகை. தமிழக இலங்கை பிரதிநிதிகள் இடையே விரைவில் பேச்சுவார்த்தை. இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தகவல். பாஜக பல்வேறு வடிவங்களில் எதிரிகளை உருவாக்கி நாடகங்களை நடத்துவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. சதித்திட்டங்களை முறியடித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. வரத்து அதிகரிப்பால் கோயம்பேடு அங்காடியில் காய்கறிகளின் விலை கடும் வீழ்ச்சி. 1 கிலோ தக்காளி 8 ரூபாய்க்கு விற்பனை. முட்டைகோஸ் 5 ரூபாய்க்கு சரிந்தது. கொடைக்கானலுக்கு வர முன்கூட்டியே இ-பாஸ் பெற்றவர்களுக்கு மட்டுமே இனி அனுமதி. சோதனை சாவடிகளுக்கு வந்த இ-பாஸ் பெறும் நடைமுறை நாளை முதல் ரத்து. தென்காசி, செங்கோட்டை இடையே நாளை முதல் 1 மாதத்திற்கு ரயில்கள் ரத்து. ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னையில் நடப்பு நிதியாண்டிற்கான செலுத்து வரி செலுத்த இன்று கடைசி நாள். இன்று அரசு விடுமுறையாக இருந்தாலும் மாநகராட்சித்துறை செயல்படும் என அறிவிப்பு. அணு ஆயுத தடுப்பு தடை சட்டத்தில் கையெழுத்திடாவிட்டால் குண்டுமழை பொழியும். ஈரான் நாட்டிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. குண்டுமழை பொழிந்தால் ஏவுகணை வீசுவோம். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரான் பதிலடி. அமெரிக்காவை நம்பி இருக்காமல் ஐரோப்பாவில் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்க நடவடிக்கை. ஜெர்மனி ஸ்டார்ட் அப் நிறுவனம் முதல் முறையாக ஏவிய ராக்கெட் வெடித்து சிதறியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.